இன்றைக்கி 2-3 மெசேஜஸ் வருது சரிங்களா? ரீசண்டாக நீங்கள் கனவில் ஏதோ ஒன்று பார்த்துருக்கீங்க. இந்த சென்ஸ் உங்கள் கனவில் சீரியஸாக ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அதாவது இங்கே பாருங்களேன், கனவு வர்றது அது சகஜம்தான், அது எல்லாத்துக்கும் கனவு வரும். ஆனால் ஒரு சில கனவு பார்த்திங்கன்னா ரொம்பவே ரியாலிட்டியில் நடக்கிற மாதிரியே இருக்கும். நமக்கு நிஜமாலுமே அது நடந்த மாதிரி இருக்கும். மற்றபடி மற்ற சில கனவுகள் வந்து நம்ம விட்னஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். விட்னஸ்னால் எப்படி சொல்கிறது, கனவில் நான் அதை பார்த்தேங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு சில கனவுகள் மட்டும்தான் வந்து அது உங்களுக்கே நடந்த மாதிரி, அதில் நீங்கள் இருந்த மாதிரி. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு கனவில் ஒரு கனவு சரிங்களா நிஜமாக போகுது. நிஜமாலுமே அது நடக்க போகுது. ஓகேங்களா? நல்லது தான் நடக்கும், கவலைப்படாதீங்க. அந்த கனவு நிஜமாலுமே நடக்கும். கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் நடக்கும். சரிங்களா? அப்புறம் இன்னொரு மெசேஜ் என்னென்னா, இன்கேஸ் நீங்கள் சண்டை போட்டு பேசாமல் இருக்கீங்க யார் கூடயாச்சும், இல்லை சண்டையே போடல ஆனால் பேசாமல் இருக்கீங்க இல்லையா? ஒரு சில பேர் எப்படி இருப்போம் அப்படின்னா, சண்டையே போட்டிருக்க மாட்டோம், அவங்க ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்க, அது நினச்சி அவங்களும் மனசில் நம்ம இப்படி சொல்லியிருக்க வேண்டாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. நீங்கள் வந்து சரி ஏதோ ஒரு இதில் சொல்லிட்டாங்க, பரவாயில்ல இருக்கட்டும், நம்ம மனசு தான் காயமாச்சு, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நீங்களும் விட்டுருப்பீங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து அது ரொம்பவே பேர்டனாக இருக்குது. அவங்க சொன்ன அந்த வார்த்தை, அது ஃபோனில் சொல்லியிருக்கலாம், இல்லை மெசேஜில் சொல்லியிருக்கலாம், பேசும்போது சொல்லியிருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். சரிங்களா? ஏன்னா கீழே வந்து பாட்டம் ஆஃப் த டெக் 10 ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்திருக்கு. அதனால் அது அவங்களுக்கு ரொம்ப பேர்டனாக இருக்குது, மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது அவங்களுக்கு. சரிங்களா? அதனால் அதுக்கு ஒன்று உங்ககிட்ட அது சுமூகம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ அது பண்ணுவாங்கன்னு வைங்களேன். அது என்னவா வேணாலும் இருக்கலாம், ஒரு சின்ன ஜெஸ்டர், இல்லை வேறு ஏதாச்சும் பேசுகிற மாதிரி வந்து பேசுகிறது, பேசி சமாதானம் ஆகிறது, சமாதானப்படுத்துறது, இல்லை வேறு எதுக்காச்சும் சாரி சொல்கிற மாதிரி சொல்கிறது. ஆனால் ஆக்சுவலி அவங்க எதுக்கு சாரி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அவங்க என்ன வார்த்தை சொன்னவங்களோ அதுக்காக தான் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதனால் அந்த மாதிரி நேரடியாக இதுக்கு தான் நான் சாரி சொல்கிறேன்ட்டு சொல்லாமல் சொல்கிறது. ஓகேங்களா? ஒரு சில பேர்த்துக்கு வந்து உங்களை நேரில் பார்க்க வரலாம், இல்லை வேறு மாதிரி ஒரு ஆக்ஷன், ஒரு சின்ன ஜெஸ்டர் பண்ணலாம், ஒரு பேஷனேட்டாக ஒரு ரொமான்டிக் ஜெஸ்டர், அந்த மாதிரி ஏதாச்சும் சும்மா இந்த கிண்டல் பண்ணுறது, ஹியூமரஸாக அந்த மாதிரி ஒரு ஃபன் பண்ணுறது, காமெடி பண்ணுறது, அந்த மாதிரி பண்ணி சமாதானம் பண்ணுறது. ஆக மொத்தம் சமாதானம்னு வைங்களேன், சமாதானம் ஆகிடுவீங்க, கவலைப்படாதீங்க. கனவு மட்டும் நீங்கள் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி நோட் பண்ணி வைங்களேன். எந்த கனவு வந்து நீங்கள் ரொம்பவே நீங்கள் அதுலேயே இருந்தீங்க அப்படின்ட்டு